கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரியகடை வீதி பகுதி 2 திமுக 80வது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரியகடை வீதி பகுதி 2 பகுதி கழகம் 80வது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் செட்டிவீதி பகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் கழக தீர்மான குழு இணைச் செயலாளர் பி. நாச்சிமுத்து, மாநகர மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், கல்பனா செந்தில், தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன், பெரியகடை வீதி பகுதி 2 பகுதி செயலாளர் வி. ஐ. பத்ருதீன், பெரியகடை வீதி பகுதி 1 செயலாளர் மார்க்கெட்டன் மனோகரன், 80வது வட்டக்கழக செயலாளர் தங்கவேல், கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பி. மாரிச்செல்வன், பகுதி துறை செயலாளர்கள் என். ஜே. முருகேசன், முத்துமுருகன், வழக்கறிஞர் முனீர், வி. எச். விஜயன், கண்ணன், கராத்தே ராஜேஷ், இளைஞரணி லாரா பிரேம்தேவ், இப்னு மசூத், பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், BLA 2 பூத் கமிட்டி உறுப்பினர்கள், கழக செயல்வீரர்கள், கழக தொண்டர்கள், 80வது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற அற்புதமான திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி மகளிர்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்ய மகளிர்களுக்கு சட்டத்தை ஏற்றி கொடுத்திருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் மேலாக பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்திலே சமூகமே கிடையாது. ஆனால் 89ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் குடும்ப சொத்திலே கட்டாயமாக பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது, பெண்களை நிராகரித்துவிட்டு அந்த சொத்தினை பகிர்ந்தளிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை அதே மாதிரி பெண்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பான ஒரு அரசாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். பெண்களின் பாதுகாப்பு இயக்கம் என்று சொன்னால் அது திமுக யாருமே மறுக்க முடியாது. பல்வேறு திட்டங்கள் உள்ளாட்சி அமைப்பு 50% இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்ததற்கு பிறகு கல்லூரிகளிலே சேர்ந்து பயிலுகின்ற மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கக்கூடிய மாதம் 1000 வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் என்ற அற்புதமான திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாரோ அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவன், அது கல்லூரி மாணவனாக இருந்தாலும் சரி, பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் அவர்கள் எந்த துறையை சார்ந்து படித்தாலும் சரி, எந்த துறையில் அவர்கள் எதிர்காலத்தில் சேர்ந்து அவர்கள் பணியிலே சேர்ந்தாலும் சரி, அது பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே நான் முதல்வன், ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் நான் தான் முதல்வன் என்று ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கல்லூரி மாணவிகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியவர் தலைவர் என்று சொன்னால் அது மறுக்க முடியாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய சாதனைகளை மட்டும் சொன்னால் இன்றைக்கல்ல ஒரு நாள் முழுக்க சொன்னால் அந்த அளவுக்கு நிறைய சாதனைகளை தலைவர் செய்து